أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சஹாபாக்களினுடைய ஒரு உயர்ந்த குணத்தை குறித்து சொல்லி காட்டுகிறார். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த நபித்தோழர்கள் தங்களுக்கு ஒன்று அவசியமானதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தேவைப்பட்டால் கொடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஒரு நேரம் சாப்பாடு நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும், அது நம்ம தான் சாப்பிட்டாகணும், நமக்கும் பசி இருக்குது. இன்னொரு ஏழை வந்து கேட்டால் தூக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் சஹாபாக்கள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினது தான் தர்மம். நம்ம அனுபவித்தது போக மிச்சம் இருந்தால் என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு தர்மம் செய்யலாம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அரேபிய பழமொழி, அரேபிய வாழ்வியல், அரேபிய வரலாறு, இஸ்லாத்தினுடைய மகாமியம் என்னவென்றால், உங்ககிட்ட இருக்கிற ஒன்றை விட மற்றவனுக்கு தேவைப்பட்டால் அதை நீ கொடுத்து உதவு என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அவர் இஸ்லாத்தில் இணைஞ்ச உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு உணவு கொடுக்கணுமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் யாருடைய வீட்லையாகிலும் சாப்பாடு இருக்குதான்னு சொல்லி கேட்டு வர சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் அப்படியே விசாரிச்சுட்டு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடுகளில் யாருடைய வீட்லேயுமே சாப்பாடு கிடையாது. கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை, ரசூலுல்லாஹுக்கும் சாப்பாடு இல்லை, யார் வந்தாலும் கொடுக்கறதுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேரம் யார் வீட்லேயுமே சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் எழுந்து நின்று, அலா ரஜுலுன் யுலையிஃபுஹு ஹாதிஹி லைலா யர்ஹமஹுல்லாஹ். இந்த மனிதர் இருக்கிறார், இந்த மனிதருக்கு இந்த இரவு யாராகிலும் விருந்து கொடுக்குறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த சபையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாருமே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தருடையும் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண் அசைவை பார்த்து செயல்படுவதற்கு வேகமாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லியும் செய்யறதுக்கு யாருமே முன் வரலை. காரணம், ஒருத்தர் வீட்லேயும் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒருவருமே முன் வராததை பார்த்துவிட்டு
ஒரு சஹாபி மெதுவாக கையை தூக்குனார். யார் ரசூலுல்லாஹ், நான் வேண்டுமானா நான் சாப்பாடு கொடுக்குறேன். நைட் நேரம் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டாக்கா நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியுமா? நம்ம சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஓடி போய் காசு இருக்கும், ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். ஒரு கிராமப்புறங்களாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த விருந்தாளி வந்திருக்கிறார், யார் வீட்லையுமே எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சஹாபி மட்டும் நான் கையை தூக்குனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஹமுல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வார் என்று பிரார்த்தனையும் துவாவும் செய்திருக்கிறார்கள். தொழுது முடிச்சோன்னா அந்த சஹாபியை அழைச்சிக்கிட்டு நேராக தன்னுடைய வீட்டுக்கு போனார். வீட்டில் போய் அவருடைய அறையில் அவரை உட்கார வச்சுட்டு மனைவி கிட்ட வந்து கேட்குறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், ரசூலுல்லாஹினுடைய ஒரு விருந்தாளியை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு இருக்குதா? அப்போ அவருடைய மனைவி சொல்கிறாங்க, வல்லாஹி மா இந்தி இல்லா கூத்த சபியா, நம்ம பையனுக்குன்னு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சிருக்கிறேன், அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கும் சோறு இல்லை, எனக்கும் சோறு இல்லை, பையனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வச்சிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ அந்த சஹாபி சொல்கிறார், என்ன செய்யலாம்? மனைவி சொல்கிறாங்க, வந்திருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி, அவரை கண்ணியப்படுத்தணும். நான் என் மகன்கிட்ட அப்படியே பேசியே அவனை மயக்கி தூங்க வச்சிடுறேன், அதுவரையில் நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருங்க. பையன் தூங்கின உடனே நான் ஒரு சிக்னல் கொடுக்குறேன், நீங்கள் வந்துடுங்க, சாப்பாடை எடுத்து கொண்டு போய் அவருக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்துக்குங்க அப்படிங்கிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க. அதே போல் அந்த அம்மா தன்னுடைய மகனை தூங்க வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. இவர் நேராக வீட்டினுடைய அறைக்குள் வந்து அந்த சஹாபியோடு எந்த ஊர், என்ன செய்கிறீங்க, எப்போ இஸ்லாத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, ஆயத்துல் குர்சி தெரியுமா, அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே ஓடுது கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே அங்கே பையன் தூங்கிட்டான். அந்த அம்மா சிக்னல் கொடுத்தாங்க. உடனே நேராக இவர் போனார், அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சாப்பாடை எடுத்து கொண்டு வரும் பொழுது, கொஞ்சம் நேரத்தில் நீ தண்ணி எடுத்துக்கிட்டு வா, அப்படி வரும்போது எங்கள் மத்தியில் விளக்கு இருக்கும், சிம்லி விளக்கு இருக்கும், அந்த விளக்கை நீ அணைச்சிரு. அப்புறம் நான் நெருப்பு எடுத்துகிட்டு வான்னு நான் சொல்லுவேன், இல்லை நெருப்பு இல்லை, பக்கத்து வீட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லு. அப்போ அந்த விளக்கு இல்லாமலே நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிறோம். அவரை மட்டும் நான் சாப்பிட வைத்துக் கொள்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன் என்று அங்கே பேசிக்கிட்டு இவர் அந்த சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டார். வந்து வச்சாச்சு, சிம்னி விளக்கு வச்சாச்சு, ஏத்தாப்பில் இவர் உட்காந்துருக்கிறாரு, ஏத்தாப்பில் இவர் உட்காந்துருக்கிறாரு, நடுப்புற பாத்திரம் இருக்குது, பக்கத்தில் சிம்னி விளக்கு இருக்குது. இப்போ மனைவி, என்ன தண்ணி கொண்டு வரலையா, தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. அந்த அம்மா தண்ணி கொண்டு வராங்க. அந்த வீட்டில் அந்த சிம்னி விளக்கு எவ்வளவு தெம்பாக தைரியமாக திடகாத்திரமாக இருக்கும். ஏன்னா சோத்துக்கே இல்லாத வீட்டில் பெருமூச்சு விட்டாலே என்ன செஞ்சிடும், விளக்கு அணைஞ்சு போயிடும். விளக்குலையும் என்ன இருக்காது, எண்ணெய் இருக்காது. அந்த அம்மா வந்தாங்க, லேசாக ஃபூனாங்க, அடைஞ்சி போச்சு, போயிட்டாங்க. பரவாயில்ல வெளிச்சம் இல்லாட்டா என்ன, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் பேரிச்சம்பழம், அக்ரூட்டு, திராட்சை பழம் இந்த மாதிரிலாம் கிடக்குது. இப்போ இந்த சஹாபி என்ன செய்கிறாரு, அவரு விருந்தாளி வந்திருக்கவரு எடுத்து சாப்பிட்றாரு. இப்போ இந்த வீட்டுக்கார சஹாபி என்ன செய்கிறாரு, அப்பப்போ அந்த தட்டில் போய் கையை வச்சு அவருடைய கையோட இப்படி மோதிக்கிறார். அப்போ இவர் என்ன நினைப்பாரு, ஓ வீட்டுக்கார சஹாபி சாப்பிட்றாராட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்குவார். அப்போ ஏன்னா இவர் எடுக்கிறது இல்லை, எதுவுமே எந்த பொருட்களையுமே எடுத்து சாப்பிடுவதில்லை. அப்போ 2 பேர் கை மட்டும் இப்படியே தட்டி கொள்ளுகிறார்கள். ஆக இப்படியாக அந்த சஹாபி சாப்பிட்டு முடித்தார். நைட்டு அங்கேயே உறங்க வச்சாங்க. மறுநாள் காலையில் சுபுவுடைய நேரத்துக்கு பாங்கு சொல்லப்பட்ட உடனே பெருமானார் ஹஸரத்து அந்த சஹாபியும்
அவரும் எழுந்திருச்சு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பள்ளிவாசலுக்கு போனதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுடைய வாசலில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இவருடைய வருகையை எதிர்பார்த்து, இந்த 2 பேர்த்துடைய வருகையை எதிர்பார்த்து காத்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே பார்த்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கது அஜிபல்லாஹு அஸ்ஸ வஜல் அவு லஹிக மின் ஃபுலானின் வ ஃபுலானத்தி, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சென்ற இரவு சிரித்து விட்டான் அல்லது ஆச்சரியப்பட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா சிரிச்சிட்டான். என்ன சிரிச்சிட்டான்? இந்த கணவனும் இந்த மனைவியும் இப்படி பேசி வைத்து கொண்டு இவ்வளவு அழகாக அந்த வந்திருந்த விருந்தாளிக்கு உணவளித்தார்களே, இந்த காட்சியையும் அவர்கள் பேசிய பேச்சையையும் கேட்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு சிரித்து விட்டான் அல்லது ஆச்சரியப்பட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஒரு ஹதீஸு புகாரியில் 4889வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. யோசனை பண்ணி பாருங்கள், விருந்தினர்கள் மகிழ்ந்தால் இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை என்ன செய்யணும்? மகிழ்வாக இருக்கிற அளவுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து நல்ல பராமரித்து அவங்கள அனுப்பணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். அரபு நாட்டில் அந்த மாதிரி பழமொழியே கிடையாது. விருந்தாளிங்கனாக்கா வந்ததுலேருந்து எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதான் விருந்தாளிகள். திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு ஒரு வசனத்திலே சொல்லுவான், வலா துஹ்ஸூனி ஃபி லைஃபி. லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய விருந்தினர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் மக்களே. சமூக மக்களை பார்த்து பெருமானார் ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, விருந்தினர்கள் என்னிடத்தில் இருக்கும் பொழுது என்னை நீங்கள் கேவலப்படுத்திடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது கணவன் மனைவி சண்டை போட்டுக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அவங்க எதுவும் வெறுக்கிற மாதிரி, அவங்களா எந்திரிச்சு சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே போயிடுற மாதிரி எதுவும் நம்ம பண்ணிடக்கூடாது. இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதனால் விருந்தினர்களை கவனித்தால் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.